வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த லெக்சரில் ஐகன் வேல்யூஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் என்கிட்ட ஏன்னு இருக்குது. இந்த மேட்ரிக்ஸுக்கு என்கிட்ட 2 ஐகன் வேல்யூ இருக்குது. ஒரு ஐகன் வேல்யூ 0.5, இன்னொரு ஐகன் வேல்யூ 2ன்னு வச்சுக்கிடுங்க. என்கிட்ட 2 ஐகன் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஐகன் வேல்யூவுக்கு என்கிட்ட ஒரு வெக்டர் ஐகன் வெக்டர் இருக்குது, அது v1. இந்த ஐகன் வேல்யூவுக்கு என்கிட்ட ஒரு ஐகன் வெக்டர், அது v2. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த v1 v2 நான் வரைகிறேன் அப்படி. ஸோ என்னோட v1 இது, என்னோட v2 இது. ஓகே, என்னோட v1 இது, v2 இது. இதோட கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. இதோட கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ 0.5. ஓகே, கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ 0.5. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் என்கிட்ட ஒரு வெக்டர் இருக்குது. சப்போஸ் என்கிட்ட ஒரு வெக்டர் இப்படி இருக்குது, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வெக்டரை இதை நான் xy அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இந்த xyயை நான் ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த வெக்டர் பொசிஷன் எங்கே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். ஓகே, ஸோ இல்லாட்டினா a² டைம்ஸ் xy 2 டைம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை இப்படி சொல்கிறத விட எனக்கு இதோட வேல்யூ சப்போஸ் x1 y1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a இன்ட்டு x1 y1 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு x2 y2ன்னு கிடைக்கி. ஸோ இந்த மாதிரி இப்போ x2 y2 எடுத்து அதை ஏஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், x3 y3 அப்படின்னு கிடைக்கி. ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட்டு இந்த வெக்டர் மேபி இங்கே வரலாம், தென் இங்கே வரலாம், அதுக்கப்புறம் இப்படி வரலாம். ஸோ இந்த வெக்டர் எப்படி இந்த வெக்டர் சேஞ்ச் ஆகும், எப்படி இந்த வெக்டர் சேஞ்ச் ஆகும் நான் ஏயை வச்சு மல்டிப்ளை பண்ணால் அப்படிங்கிறத தான் நம்ம பிஹேவியராக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இன்னொருக்க வரைகிறேன். என்கிட்ட 2 வெக்டர், இது v1, இது v2. இதோட ஐகன் வேல்யூ 0.5, இதோட ஐகன் வேல்யூ 2. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, என்கிட்ட இப்போ இதில் ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா ஐகன் வேல்யூ 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒரு வெக்டர் இப்படி இருக்குது அப்படின்னா இதே டைரெக்ஷனில் ஒரு வெக்டர் எனக்கு இங்கே கிடைக்கிது. ஓகே, இது v, இது சப்போஸ் 4 டைம்ஸ் v இப்படி இருக்குன்னா இதுதான் என்னோட ஐகன் வேல்யூ, அப்படி தானே. சப்போஸ் இது -1 டைம்ஸ் v அப்படின்னா -1 என்னோட ஐகன் வேல்யூ. ஓகே, சப்போஸ் இந்த இதே சின்னதாக இப்படி ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இந்த இதை 0.5 டைம்ஸ் v. ஓகே, அதாவது அந்த வெக்டர் டைரக்ஷன்லேயே நீ ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகலாம், இல்லாட்டினா சுருங்கலாம், அப்படி தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஐகன் வேல்யூ 2. ஸோ இங்கே ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா இந்த வெக்டர் ஆக்சுவலாக இப்படி எக்ஸ்பேண்ட் தான் ஆகும், ஏன்னா ஐகன் வேல்யூ 2. இங்கே பாருங்கள், ஐகன் வேல்யூ மோர் தென் 1 இருக்க முச்சில் இந்த v எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப்படி தானே. அதே இது ஐகன் வேல்யூ 0.5 அப்படின்னா இந்த v அப்படி ரெடியூஸ் ஆகுது, அப்படி ஷ்ரிங்க் ஆகுது, அப்படி தானே, அப்படி சுருங்குது. ஸோ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற ஐகன் வெக்டர் அப்படி ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ஐகன் வெக்டர், இது இப்போ ஐகன் வேல்யூ 0.5னா நெக்ஸ்ட் டைம் நான் அதை மல்டிப்ளை பண்ண முச்சில் இது பாதியாகும், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பாதியாகும், இப்படி ஷ்ரிங்க் ஆகி கடைசியில் எங்கே ஆகும்னா 0.0க்கு வந்துடும். ஓகே, ஸோ ஐகன் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்குது. அதே இது ஐகன் வேல்யூ மோர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, இப்போ இது என்னோட ஐகன் வெக்டர் அப்படின்னா மோர் தென் 1 இருக்க முச்சில் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகே, 1 இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னா இப்படி இருக்குன்னா அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும்போது, அதுதான் மீனிங். ஓகே, ஸோ இங்கே ஐகன் வேல்யூ 2. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐகன் வெக்டர்
அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் போகுது, அடுத்த 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி போய்கிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே இது இங்கே 0.5 அப்படின்னா இங்கே ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கே வரும், இங்கே வரும். ஸோ இது வந்து அப்படியே வந்து 0க்கு வந்துடும். இப்படி 0க்கு வர ட்ரை பண்ணும். ஆனால் இந்த ஐகன் வேல்யூ வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி வெளியில் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன 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 பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு இப்படி இருக்குது. ஓகேவா? எனக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு வெக்டர் இந்த இடத்துல ஒரு வெக்டர் இருக்குது. ஸோ இந்த வெக்டரை வந்து நான் வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு வெக்டர் இருக்குது. இதை வந்து நான் ஏயால் மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த ஏயோட ஐகன் வேல்யூ வந்து 0.52. என்ன ஆகும்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த டைரெக்ஷனில் இது ரெடியூஸ் ஆகும், இங்கே வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இது வந்து 2 அப்படின்னா இது ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆகும். இங்கே வந்து 0.5 இது கொஞ்சம் ஸ்லோவாக ஷ்ரிங்க் ஆகும். அப்படி தானே? ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, இந்த பாக்ஸ் இந்த வெக்டரை குறிக்கிற இந்த பாக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்து மேபி இந்த மாதிரி கொஞ்சம் இங்கே ஷ்ரிங்க் ஆகிருக்கலாம், இங்கே வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாம். ஓகே, அடுத்ததில் வந்து இப்படி ஷ்ரிங்க் ஆகிருக்கலாம், இங்கே வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாம். அடுத்ததில் வந்து இப்படி ஷ்ரிங்க் ஆகிருக்கலாம், இங்கே வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ இந்த புள்ளியெல்லாம் பாருங்கள். இந்த புள்ளி எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கேருந்து ஆரம்பித்தா இதோட கிராஃப் வந்து இப்படி போகும். இதை வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட வந்து 2 ஐகன் வேல்யூ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு 2 ஐகன் வேல்யூ λ1 வந்து 2, λ2 வந்து 3 அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட ஐகன் வெக்டர் வந்து v1, இதோட ஐகன் வெக்டர் வந்து v2ன்னு எடுத்துருக்குறேன். ஸோ v1 v2க்கு வந்து நான் வந்து v1 இது வந்து v1 எடுத்துருக்குறேன், இது வந்து v2ன்னு எடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் 2 ஐகன் வேல்யூமே வந்து மோர் தென் 1 அப்படின்னா என்ன ஆகும்னா 2 டைரெக்ஷன்லேயே வந்து அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் தான் ஆகும், அப்படியே வெளியில் தான் போகும், ஷ்ரிங்க் ஆகாது. அப்படி தானே? ஸோ என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒரு வெக்டர் இங்கே எடுக்கிறேன்னு வச்சுடுங்க. இப்படி ஒரு வெக்டர் எடுக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு வெக்டர் எடுக்கிறேன். ஸோ இதோட ஐகன் வேல்யூ v1 வந்து பாருங்கள் 2, இதோட ஐகன் வேல்யூ 3. ஓகே, ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த வெக்டரை நான் ஏயால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஏயால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த வெக்டர் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இந்த டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகும், ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏன்னா இது வந்து 2 அப்படி தானே? ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஸோ இது மேபி இங்கே போயிருக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மேபி இங்கே இருக்கலாம். ஸோ இந்த வெக்டர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்படி இருக்கலாம். ஓகே, இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து இது மேபி இங்கே இருக்கலாம், இது மேபி இங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ 2 டைரெக்ஷன்லேயும் எக்ஸ்பேண்ட் தான் ஆகுது, ஆனால் ஒய் டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா ஐகன் வேல்யூ வந்து எக்ஸை விட இந்த டைரெக்ஷன் ஐகன் வேல்யூவை விட இந்த டைரெக்ஷன் ஐகன் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த புள்ளி எல்லாத்தையும் டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த புள்ளி வந்து இப்படி போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மீனிங், அதாவது இந்த மாதிரி இப்படி வெளியில் வந்து போகுது. ஓகே, ஸோ இது என்ன மீனிங்னா, இப்போ ஒரு டைனமிக் சிஸ்டம் எடுத்துகிட்டு அந்த டைனமிக் சிஸ்டத்துக்கு வந்து அந்த சிஸ்டத்தை வந்து நான் வந்து ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸால் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதோட ஐகன் வேல்யூ வந்து 2, 3 அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு புள்ளி ஏயால் மல்டிப்ளை பண்ண போச்சுல இதே மாதிரி இப்படி வெளியில் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சிஸ்டத்தை வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் இப்போ என்கிட்ட வந்து 2 ஐகன் வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து 0.3. ஓகே, என்கிட்ட 2 ஐகன் வேல்யூ, அதோட ஐகன் வெக்டர் இதுன்னு வச்சுக்கிடுங்களேன் v1. இன்னொரு ஐகன் வேல்யூ என்கிட்ட வந்து 0.5, அதோட ஐகன் வெக்டர் இதுன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, v2.
இப்போ பாருங்கள் ரெண்டுமே லெஸ் தேன் 1. என்ன அர்த்தம்? இந்த இது வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் இதுவும் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே, இந்த பாயிண்ட் எடுக்கிறீங்க, இந்த வெக்டரை வந்து ஏஆல் மல்டிப்ளை பண்ண முடியல. இந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபாஸ்ட்டாக ஷ்ரிங்க் ஆகும். ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக ஷ்ரிங்க் ஆகும். அதுதான் வந்து மீனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஓகே, ஸோ இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, எந்த இதில் ஆரம்பித்தாலும் இப்படி வந்து நேராக வந்து உள்ள வந்து. ஓகே, ஸோ எங்கே ஆரம்பித்தாலும் இப்படி வந்து நேராக வந்து இங்கே வந்து இங்கே ஆக்சுவலாக இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுனால நேராக வந்து இது ஷ்ரிங்க் ஆகி நேராக வந்து ஸ்டேபிள் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன மீனிங்? ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஐகன் வேல்யூ வந்து 2 வேல்யூ லெஸ் தென் 1 அப்படி கிடச்சிருக்கு, ரியல் வேல்யூ. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த சிஸ்டத்தை வந்து நான் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எங்கே ஆரம்பித்தாலும் ஸ்டேபிள் பாயிண்ட் வந்துக்கு ஜீரோக்கு வந்து வந்துடுது. ஆனால் இங்கே இந்த சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்தாலும் அப்படி வெளியில் போயிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மீனிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். சப்போஸ் ஐகன் வேல்யூஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் இமேஜினரி இருக்குது, ரியல் இமேஜினரி எடுத்துக்கிட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரியல் வந்து பாசிட்டிவ். ஓகே, என்னோடய ரியல் வேல்யூ வந்து சம் பாசிட்டிவ், இமேஜினரி சம் பாசிட்டிவ். ஓகேவா? இமேஜினரியும் சம் பாசிட்டிவ், அதாவது சம் a + ib அப்படின்றது. ஓகே, என்னோடய ஐகன் வேல்யூ λ = a + ibன்னு இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த a காம்ப்ளெக்ஸாக இருக்கும் நிமிஷத்தில் இந்த ரியல் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்து இமேஜினரி வேல்யூவும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுடுங்களேன், இதுவும் பாசிட்டிவ்னு வச்சுடுங்க. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு புள்ளியில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜினரி என்ன சொல்லும் அப்படின்னா, அது எப்படி ஆசிலேட் ஆகும்னு சொல்லும். ஓகேவா? இந்த ரியல் வேல்யூ என்ன சொல்லணும்னா, ஆசிலேட் ஆகிறது வந்து ஆசிலேட் ஆகி இப்படி ஜீரோவுக்கு வருமா, இல்லை வந்து ஆசிலேட் ஆகி வெளியில் போகுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் வந்து இந்த ரியல் வேல்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இங்கே இந்த இது ஆக்சுவலாக என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி சொல்ல போகலாம், இது வந்து இந்த ரியல் பாசிட்டிவ் இந்த காம்ப்ளெக்ஸ் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு சிஸ்டம் இப்படி ஆரம்பித்தா இப்படி ஆசிலேட் ஆகி இப்படி வந்து இப்படி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஆரம்பித்து ஆக்சுவலாக இப்படி சுற்றி இப்படி வந்து ஆசிலேட் ஆகி இப்படி வெளியில் அப்படி போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதே இது வந்து நெகட்டிவ் -a + ib அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இதே இந்த புள்ளி ஆரம்பித்து இப்படி சுற்றி இது வந்து இப்படி சுற்றி இங்கே வந்து ஸ்டேபிள் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இமேஜினரி ப்ளஸ் மைனஸ் வந்து இந்த டைரக்ஷனை தான் குறிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது இப்படி சுற்றணுமா இல்லாட்டினா வந்து இப்படி சுற்றி இப்படி வருமா. ஓகே, ஸோ அது வந்து டைரக்ஷன் தான். ஆனால் இந்த ரியல் பார்ட் தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகி ஒரு ஆரிஜினுக்கு வரணுமா இல்லாட்டினா ஆசிலேட் ஆகி ஆரிஜினை விட்டு வெளியில் போகணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ இப்படி ஆசிலேட் ஆகி இப்படி ஆரிஜினுக்கு வருது, அதாவது நெகட்டிவ் ரியல் பார்ட் -a + ib அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். +a + ib அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஐகன் வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது. ஓகேவா? ஓகே, பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ.